நம்ம சொன்ன மாதிரி தான் நான் 1 அடி 1.5 அடிக்கு குழி நோண்டியிருக்கோம். அதனால் குப்பை ஒரு லேயர் தள்ளுறோம். நல்லா அது மக்கின குப்பை எப்படியும் ஒரு 3 மாதம் இருக்கும். அது நல்லா மக்கிருச்சு. 90 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா மக்கிருச்சு. அதுக்கப்புறம் மண்ணை தள்ளுறோம். மண்ணை ஓரளவு தள்ளிட்டு திரும்ப அடுத்த லேயரு இல்லை பாருங்கள். நார்மலாகவே மண்ணில் இருக்குது. இப்போ அந்த மண்ணில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் இல்லைன்னா தான் நம்ம யூரியாவையும் பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸையும் கொண்டாந்து கொட்டுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே மண்ணில் உயிர் இருக்குது. நம்ம தான் அந்த உயிரை கெடுக்கிறதே. குப்பை ஓரளவு போட்டுட்டோம். இந்த குப்பையுமே பாருங்கள். இது எப்படி நம்ம 3 மாதம் குப்பைன்னு சொல்லணும்னா, அந்த குப்பை மக்கி போய் மண்ணோட மண்ணாக கலந்துருச்சு. அதாவது அந்த மண்ணும் வளப்பட்டுருச்சு. அந்த குப்பையும் நல்லா மக்கி அதில் உள்ள சத்துக்கள் அந்த மண்ணில் இறங்கிடுச்சு. மண்ணும் குப்பையுமா தான் அழுட்டு வந்திருக்கேன் இப்போ நான். நம்ம எவ்வளோ குழி எடுத்தோமோ அந்த குழி முழுமையாக மூடுற அளவுக்கு நம்ம மண்ணையும் குப்பையும் நிரப்பிட்டோம். இதே போல் தான் மற்ற குழிகளையும் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அப்படியே நம்ம வாழைக்கட்டையை நடவு பண்ண வேண்டியதான்.